लक्ष्मी बारम्मा लक्ष्मी ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து வரலட்சுமி நோன்பு வரப்போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இது எப்போதுமே என்ன ஆகுன்னா ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை தான் வந்து வரலட்சுமி நோன்பாக வரும். இந்த பௌர்ணமி வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுது அப்படின்னா தான் ஆடி மாதத்துக்கு தாண்டி ஆவணிக்கு கிட்ட வந்துடும் சில டைமில் மட்டும். அப்போ தான் வந்து அந்த மாதத்தில் வரும். அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நமக்கு அந்த லீப் வருஷம் வர்ற மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த மாதிரி மிச்ச டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆடி மாதத்தில் வரும். ஸோ இப்போ இந்த வருஷம் என்னென்னா கேலண்டர்லேயே கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து வரப்போகிறது நோன்பு. மோஸ்ட்லி வந்து எல்லோரும் அதை தான் பண்ண போகிறாங்க. பட்டு அவங்கவுங்க வீட்டில் எப்படி பழக்கமோ அதைப்படி நீங்கள் வந்து பண்ணுங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா இந்த நோன்பு வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம் வரும். ஸோ அதை வந்து ராகு காலத்தில் நம்ம பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால ராகு காலத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பூஜை ஆரம்பிக்கிறது தான் கணக்கு. 10:12க்குள்ளே பூஜையை ஆரம்பிக்க வேண்டாம். 10 மணிக்கு முன்னாடி 10:30னா 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் முடிக்கிறத பற்றியோ நம்ம ஆரத்தி எடுக்கிறத பற்றியோ கடைசியாக வந்து பண்ணுறதை பற்றியோ நமக்கு கணக்கு கிடையாது. நம்ம ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது வந்து கணக்கு. ஸோ நம்ம வந்து 10 மணிக்கோ 9 மணிக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். என்னென்னா மெயினாக வந்து நமக்கு வந்து பிரசாதங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரசாதங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சரடை கட்டுறது எல்லாமே பண்ணணும். அப்படிங்கிற போது அந்த டயத்தை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் சீக்கிரமே ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நான் நினச்சா கூட நீங்கள் வந்து விடிய காலை 4 மணி 5 மணிக்கு கூட எழுந்திருந்து பிரசாதங்களை பண்ணி பூஜை முடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ டைம் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு பண்ணுவாங்க. அந்த கலசத்தில் என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிச்சப்படி இப்போ அக்கம் பக்கத்தில் சொல்கிறத வச்சியோ அந்த மாதிரி வந்து யூஸ்வலாக பண்ண வேண்டாம். ஃபேமிலியில் பாப்பா நம்மளோட அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா அந்த சொம்பில் வந்து மெயினாக வந்து அரிசி போடுவோம். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சின்னதாக அந்த கலசத்தில் உள்ளே போடுற அளவுக்கு சின்னதாக ஒரு வாழைப்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் போடுவோம். காதோலை கருகமணி அம்மனுக்கு ரொம்ப விசேஷங்கிறதுனால இந்த காதோலை கருகமணின்னு அது ஒரு செட்டாகவே கிடைக்கும். நம்ம நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அது ஒரு சின்னதாக தான் இருக்கும். அதை எடுத்து போடுவோம். அது தவிர வந்து நீங்கள் காயின் வந்து வெள்ளி காயினோ தங்க காயினோ இருந்தால் போட்டு வச்சுக்கலாம். அப்படி காயின் இல்லைன்னாலும் ஏதானும் ஒரு சின்னதாக ஒரு தங்கத்தில் உள்ள ஒரு நகை ஏதானும் ஒரு கம்மலோ இல்லை மூக்குத்தியோ ஏதானும் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழக்கத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறாங்களோ அதைப்படி நீங்கள் பண்ணுங்கள். பிரசாதங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரலி அம்மனுக்கு வந்து இந்த பாயசம் வந்து பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு பயத்தம்பருப்பு பாயசம்னு சொல்லுவாங்க, வெல்லம் போட்டு அதுதான் வந்து ரொம்ப பிரீத்திம்பாங்க. அப்படின்னா சில சக்கரை பொங்கல் பண்ணுற வழக்கமும் இருக்குது. ஸோ வந்து மெதுவடை உளுந்து வடை அந்த உளுந்து வடை சக்கரை பொங்கல் அல்லது இந்த பருப்பு பாயசம் அதை வந்து நிச்சயமாக பண்ணுவாங்க. பாக்கி எல்லாமே வந்து அவங்கவுங்க விருப்பப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். மறுநாளைக்கு வந்து புனர்பூஜை பண்ணணும். சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம நோன்பு பண்ணுறோம் இல்லையா, சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக மந்திரங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் மறுநாளைக்கு வந்து ஒரு லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறதோ அல்லது சொல்ல முடியாட்டி ஏதானும் ஒரு இதில் நம்ம வந்து டேப்லேயோ நம்ம செல்லுலேயோ போட்டு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கும் வந்து ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம், பால் பாயசம் அந்த மாதிரி ஏதானும் ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக வச்சு பண்ணணும். சனிக்கிழமை நைட்டு தான் வந்து நம்ம வந்து அதை எடுத்து அரிசி பானையில் கொண்டு போய் அம்மனை வைப்போம். கடைசியாக ஒரு ஆரத்தி ஒன்று எடுப்போம். நைட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசி பானையில் அந்த அலங்காரத்தோடைய தான் வைப்போம். நம்ம அந்த நகையெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதோடய வச்சுட்டு அடுத்த வருஷமும் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு வைப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அந்த மண்டபத்தை பிரிக்கிறது, அப்புறம் அந்த அம்மனை வந்து அரிசி பானையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த நகைகள்லாம் எடுத்து தனியாக பிரித்து எல்லாம் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை தான் அதை பண்ணுவோம். இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். மெயினாக அந்த டைமுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். எல்லாருமே வந்து நல்லபடியாக நைவேத்தியம் பண்ணி சுவாமியோட அருளை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து முக்கியமாக எல்லோரும் பண்ணுவாங்க இன் ஜென்ரல். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
இது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.